الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البزبة الجعفي البخاري رحمه الله تعالى نفعنا بعلومه آمين أنه قال: به قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن مخرمة بن سليمان عن كريب مولى ابن عباس أن عبد الله بن عباس أخبره. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறான். அன்னஹு பாத லைலத்தன் இந்த மைமூனா, ஒரு நாள் இரவு உம்முல் மோமினின் மைமூனா, நபியுடைய மனைவி மைமூனா இடத்திலே இரவு தங்கினாங்க. வஹிய காலத்து, மைமூனா இப்னு அப்பாஸுடைய சிறிய தாயார். ஃபல் தஜஅது ஃபி அருளில் விசாதா, தலையனுடைய அகலமான பகுதியிலே நான் படுத்து கொண்டேன். வல்தஜா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹ்லுஹு, நபியும் நபியுடைய மனைவியும் ஃபீ தூலிஹா, தலையணையின் அந்த நீண்ட பகுதியில் படுத்து கொண்டான். தலையணை ஒன்று தான், ரெண்டாவது ஒரு தலையணை நபி வீட்டில் இல்லை. கணவரும் அந்த தலையணையில் தான் தலையை வைப்பாங்க. மனைவியும் தலையணைக்கு நீளம்னு ஒன்று இருக்கும், அகலம்னு ஒன்று இருக்கும். இதான் அகலம், இது தலையணைன்னு வச்சுக்கிங்க. இது அகலம், இது நீளம். நபியும் நபியுடைய மனைவியும் இப்படி படுத்துருக்குறான். இப்னு அப்பாஸ் தலை எங்கே வச்சு அப்படி படுத்துக்கிறான். ஃபல் தஜஅது ஃபி அருளில் விசாதா வல் தஜஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஹ்லுஹு, அஹ்லுஹு என்றால் நபியுடைய மனைவி. நபியுடைய குடும்பம்னு கணக்கு போட்டுறாதே. அஹ்லுன்னு சொன்னாவே முதல்ல ஃபஸ்ட் ஆள் யாரு? ஹைருக்கும் அங்க சொல்லுவாங்களா இல்லையா, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்திலே. அங்கேயும் அஹ்லு என்கிற அந்த பதம் தான் போட்டிருக்கிறான். பனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தூங்கிட்டாங்க. படுத்த நபி தூங்கிட்டாங்க. ஹத்தா இதன் தசஃபல் லைல், நடு ராத்திரி வந்தபோது,
பாதி ராத்திரி வந்தபோது, அவ் கபுலஹு பி கலீலின் அவ் பாதஹு பி கலீலின், அல்லது நடுநெசிக்கு கொஞ்சம் முன்னாலே அல்லது நடுநெசிக்கு கொஞ்சம் பின்னாலே. கரெக்டாலாம் சொல்ல முடியாது அல்லவா, அப்போலாம் கெடிகாரமாக இருக்குது. எல்லாம் ஒரு யூகம், ஒரு தீர்மானம் தான். பாதி ராத்திரி போயிருக்கோம், முக்கால்வாசி ராத்திரி வந்திருக்கோம். கபுலஹு பி கலீலின் அவ் பாதஹு பி கலீலின், கொஞ்சம் முன்பு அல்லது கொஞ்சம் பின்பு வந்தபோது, இஸ்தைகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் விழித்து கொண்டார்கள். இஸ்தைகத, விழித்து கொண்டார்கள். சும்ம கரஅல் அஷ்ரல் ஆயாத்தில் ஹவாத்திம் மின் சூரத்தி ஆலி இம்ரான். ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத் எந்திரிச்ச உடனே ஓதுனாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ். ஓதுங்களேன். يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته. இப்படியே தொடர்னா ஏறக்குறைய ஒரு 1.5 பக்கம் ஆல் இம்ரானில் கடைசி 10 ஆயத்தை ஓதுனாங்க. இது ஒரு சுன்னத்து இருக்குது. தூங்கி விழித்த உடனே பெட்டிலேயே உட்காந்து ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்தை ஓதுறது. இமாம் புகாரி தன்னுடைய தலைப்புக்கு, தர்ஜுமாவுக்கு இதைத்தான் ஆதாரமாக வச்சிருக்கிறார். உது இல்லாமல் குர்ஆன் ஓதலாம், உது இல்லாமல் குர்ஆன் ஓதலாம். தூங்கி முழிச்சிருக்கிறாங்க, ஒன்றும் உது செய்யலை. நபி அவர்கள் இப்போ குர்ஆனை ஓதுறாங்க. இந்த செய்திக்கு தான் இது, இந்த ஹதீஸ் வந்திருக்கு. சும்ம காம இலா ஷன்னின் முஅல்லகா, தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு தோல் துருத்தி, ஒரு பழைய ஷன்னு என்றால் பழைய தோல் துருத்தி. முஅல்லகத்தின் தொங்கவிடப்பட்டிருந்த தோல் துருத்தியின் பக்கம் சென்று தவல்ல அமின்ஹா, ஒது செஞ்சாங்க. அதிலிருந்து தண்ணி எடுத்து ஒது செஞ்சாங்க. இப்போ தான் ஒது செய்கிறாங்க. ஒது செய்கிறதுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிட்டாங்க. இப்போ ஆசான ஒது ஆகும். நல்ல முறையில் முறையாக முக்கம்மலாக ஒது செஞ்சாங்க. ஒவ்வொரு தடவையும் 3 தடவை உறுப்புகளை உறுப்பை கழுவி நல்லா தேய்ச்சி ஆசன ஒது ஆகும். காமயுசல்லி, தொழ தயாராயிட்டான். தொழ நின்று விட்டார்கள். கால இப்னு அப்பாஸ், இந்த ஹதீஸுடைய ராவி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் சொல்றார், ஃபகும்து, நானும் எழுந்திருத்து, ஃபஸனஅது மிஸ்ல மா ஸனஅ, நபி செஞ்ச மாதிரியே செஞ்சேன். எந்திரிச்சாங்க,
எழுந்திரிச்ச உடனே ஜலச யம்சஹுன் நௌமான் வஜிஹி பியதிஹின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நான் விட்டுருக்கேன். முகத்தை கையினால் தேய்ச்சாங்க. எந்திரிச்ச உடனே நல்லா கையை போட்டு முகத்தை கண்ணெல்லாம் தேய்க்கணும். அப்போ தான் அந்த தூக்க கலக்கம் போகும். அப்படியே தூங்கிட்டே எந்திரிச்சு வருவது, கக்குசில் போய் ஒன்றுக்கு இருக்கிறது தூங்கிட்டே ஒழு செய்யும் போதும் லேசு மாதம் நல்லா ஒழு செஞ்சால் தூக்கம் போயிடும்னு சொல்லி நம்ம நிலெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் அந்த வார்த்தையை முதல்ல விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன். எந்திரிச்ச உடனே முதல் வேலை என்ன செய்யணும்? பெட்டில் உக்காந்து கையினால் முகத்தை நல்லா தேய்ச்சி தூக்கத்துடைய கலக்கத்தை போக்கணும். நான் செஞ்சேன், நபி செஞ்ச மாதிரி. இப்போ சனாத்து மிஸ்லமாசன. இப்போ இந்த ஹதீஸ் இன்னைக்கு படிச்சிருக்கிறீங்க, நாளைக்கு உடனே ஆசை வந்துடணும், நபி செஞ்சுருக்கிறாங்க, நேற்று படித்தோம். அப்போ தான் உண்மையே நபியுடைய மீது உங்களுக்கு உண்மையான பிரியம் இருக்குதுன்னு அர்த்தமாகும். இப்போ சனாத்து மிஸ்லமாசன சும்மா தஹபுத்து வக்கும்து இலா ஜன்பிஹி. உதவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சென்று நபியுடைய அருகில் போய் நின்று கொண்டேன். நபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, நபிக்கு பின்னால் தொழணும். என்னுடைய ஆசையே இது தான். நபி என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க ராத்திரியில் என்று பார்ப்பதற்காகத்தான் நான் இன்றைக்கி என் ஹாலா வீட்டிலே படுத்து தூங்கினேன். எனவே நபி செஞ்ச மாதிரி செஞ்சேன். நபிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டேன். இப்போ வலா யதஹுல் யும்னா அலா ராசி. தன்னுடைய வலது கையை என்னுடைய தலையின் மீது வைத்தார்கள். அகதபி யுதுனில் யும்னா, என்னுடைய வலது காதை பிடித்து எஃப்தில்ஹா, அதை திருகி இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. நான் இடது பக்கத்தில் நின்றுட்டேன். நபி தொழுது கொண்டே இருக்கிறாங்க. வலது கையை தலையில் வச்சு காதை பிடிச்சி இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மனிதர் இமாமாக இருக்கிறார், அவருக்கு பின்னால் நாம் போய் சேர்றோன்னு சொன்னால் அவருடைய வலது பக்கத்தில் தான் போய் நிற்கணும். அதான் ஒரு முஸ்தஹப்பான செயலாக இருக்கிறது, விரும்பத்தக்க செயலாக இருக்கிறது. 2 பேர் வந்தாச்சுன்னு சொன்னால் பின்னால் போயிடலாம், இமாம் முந்தி நாம் பிந்தின்னு சொல்லி. இப்போ சல்லா ரகாத்தைன் சும்ம ரகாத்தைன் சும்ம ரகாத்தைன் சும்ம ரகாத்தைன் சும்ம ரகாத்தைன் 2 4 6 8 10 2 ரகாத்து 2 ரகாத்து 2 ரகாத் வழி தொழுதுகிட்டே இருந்தான். எப்படி இருக்குது? ரக்காத்தைன் சும்மா ரக்காத்தைன் 4, சும்மா ரக்காத்தைன் 6, சும்மா ரக்காத்தைன் 8, சும்மா ரக்காத்தைன் 10, சும்மா அவுத்தார. அடுத்து வித்திரை தொழுதார்கள். ஃபசல்லா ரகாத்தைன் 1, சும்மா ரகாத்தைன் 2, சும்மா ரகாத்தைன் 3, சும்மா ரகாத்தைன் 4, சும்மா ரகாத்தைன் 5 தானே இங்கே இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 10 அல்லது 6 2 12. சும்மா அவுத்தார சும்மல் தஜா, படுத்து தூங்கிட்டான், படுத்துட்டான். தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு படுத்துட்டான். நம்ம கூட 2 மணிக்கு எழுந்திரிச்சோம், 2:30 மணிக்கு எழுந்திரிச்சோம், ஒரு 10 ரக்காத் தொழுதோம், 12 ரக்காத் தொழுதோம், ஒரு அரை மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும். 2:45க்கு படுத்துட்டு வாங்க சொன்னவொன்னே எந்திரிக்கலாம். எந்திரிச்சிட்டா கடைசி வரைக்கும் ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் தூங்கணுங்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இரவு நேரங்களில் பல பேருக்கும் பல கட்டங்களில் மொழி போகும்.
2 மணிக்கு சில பேருக்கு முழிப்பு வரும், சில பேருக்கு 4 மணிக்கு முழிப்பு வரும். பீஷாப்பு வந்துச்சுன்னு சொன்னால் முழிச்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படியும் பீஷாப்புக்கு போவோம். ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். தஹஜ்ஜத் தொழக்கூடிய வழமை இல்லை. இன்றைக்கி 2:45க்கு பீஷாப் வந்துச்சு. பீஷாப் போயிட்டு பொது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து ஒரு 8 ரக்காத்தை தொழுதுட்டு அப்புறம் தூங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆசையை உண்டாக்குவதற்கு உண்டான தஹஜ்ஜத்தின் மீது ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு உண்டான வழிகள் இதெல்லாம். அத்தாஹுல் முஅத்தின் எழுப்புற வரைக்கும் படுத்து கிடந்தாங்க. ஃபகாம ஃபஸல்லா ரக்அத்தைன் ஹஃபீஃபத்தைன். நாங்கள் சொல்லியாச்சு. இப்போ 2 ரக்காத் மிக லேசாக தொழுதான். அப்போ தஹஜ்ஜத்தில் நீண்ட நெடிய கிராத் ஓதுனாங்க. நீங்கள் அறவும் தெரியாமல் தெரியுது. ஃபஜ்ருக்கு பாங்க சொன்னதுக்கு பின்னால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்கிறதே, அதை படித்தாங்க, அதை அதை தொழுதாங்க. சும்மா ஹரஜ ஃபஸல்ல சுபஹ. தொழுது முடிச்சிட்டு சுபஹை தொலை வச்சாங்க. அப்போ இதெல்லாம் தெரிகிறது, பாங்க சொன்னதுக்கு பின்னால் சுன்னத்தை தொழுவணும். அந்த சுன்னத்தை எந்த இடத்துல தூங்கணுமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தொழுவுறது ஒரு சுன்னத். சுன்னத்தை தொழுதுட்டான் நபி பள்ளிவாசலுக்கு வராங்க. அதுவும் அந்த சுன்னத்து சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணும். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஃபஜ்ருடைய சுன்னத்துடைய முதல் ரக்காத்தில் குல்யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும். 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹ் ஓதணும். இது ஒரு சுன்னத். ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத்து சுன்னத். முதல் ரக்காத்தில் குல்யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவது ஒரு சுன்னத். அடுத்து உள் பள்ளி வாசலில் தொழாமல் ஆக குறைஞ்சது வெளியில் தொழுகிறது ஒரு சுன்னத். ஃபஜ்ருடைய சுன்னத்தை நபி அவர்கள் எந்த காலத்திலையும் தாஹில் மஸ்ஜிதில் தொழுதே இல்லையாம். எனவே ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு இன்னொரு சுன்னத் என்ன? வெளியில் தொழுகிறது. நம்ம மதரசாவில் தொழுவலாம், வீட்டில் இருந்தால் வீட்டில் தொழுவலாம், ரூமில் தொழுவலாம், தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு போகும். ஆகவே இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை, சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் பள்ளிவாசலுடைய தாழ்வாரத்தில் சுன்னத்தை தொழுதுட்டு உள்ளால போகலாம். ஆனால் நிறைய பேர் விஷயங்கள் தெரியாமல் முதல் சஃபில் போய் அல்லாஹ் அக்பர்னு ராம சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுவார் முதல் சஃபில் போய் நின்று. ஃபஸல்ல சுப்ஹ. அப்போ இந்த ஹதீஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னேன்? எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது? ஒழு செய்யாமல் குரான் ஓதலாம். எப்படி? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. ஒரு இமாம் இருக்கிறார், அவருக்கு பின்னால் நம்ம போய் நின்றோம். எங்கே நிற்கணும்? வலது பக்கத்தில் நிற்கணும். இதில் இந்த இமாம் ஷாஃபி போன்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நஃபிலான தொழுகையும் ஜமாஅத்தோட தொழுவலாங்கிறாங்க. நஃபிலான தொழுகையும் ஜமாஅத்துடன் தொழுறதுக்கு இதுதான் ஹதீஸ் ஆதாரங்கிறாங்க. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் நஃபிலான தொழுகை இன்ஃபிராதா தொழுகிறது தான் அஃபுதல், சிறந்தது. ஜமாஅத்தாக தொழுவது நல்லதல்ல. அப்படியே ஜமாஅத்தாக தொழுவலான்னு சொன்னால் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல், அறிவிப்பும் இல்லாமல், அந்த நேரத்தில் மட்டும் ஏற்பட்ட ஒரு அமைப்பில் தொழுவலாம். எப்படி ரசூலுல்லாஹ் தொழுவுனாங்க? பின்னால் இவர் சேருவார் என்பதெல்லாம் நான் தொழுவ போகிறேன், பின்னால் தொழுன்னு கூட சொல்லலை. இவராக தான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஆகவே நீ தொழுதுகிட்டு இருக்கிற, யாராவது ஒரு நபர் உனக்கு பின்னால் நின்றுக்கிட்டார், அல்லது 2 பேர் இருந்தீங்க, எந்திரிப்பா நம்ம தொழுவோன்னு சொன்னீங்க. இந்த 2 பேர் 3 பேர் கொண்ட சின்ன ஜமாஅத்து கூடுவான். இந்த ஹதீஸ்லேருந்து ஷபே பராத்தில்
அந்த இரவில் இந்த இரவில் தஸ்பீஹ் தொழுகை ஜமாத்தோட தொழப்படும் அப்படின்னு மைக்கில் அலவன்ஸ்லாம் செஞ்சு ஏலான்லாம் செஞ்சு செய்கிறாங்களே, ஹனஃபி மதுஹபுடைய கருத்தின் பிரகாரம் அது நல்லதல்ல. இமாம் ஷாஃபியின் கருத்தின் பிரகாரம் அதுக்கு இந்த ஹதீஸ் தான் இப்படி தான் பார்ப்பாங்க. அந்த ஹதீஸ் இப்படி இருக்கு பாருங்க, தொழுதுருக்குறாங்கன்றா ஹனஃபி மதுஹப் டீப்பாக பார்ப்பான். எத்தனை பேர் தொழுதுருக்குறாங்க? 1000 பேரா? ஒரு நபர். ஆகவே 4-5 பேர் கொண்ட சின்ன ஜமாத்தாக இருந்தால் கூடும், பெரிய ஜமாத்து கூடாது. எப்படி? எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன், கேளு. எல்லாத்துக்கும் அதான் சட்டம். ஆகவே எங்கெங்கே எது நடைபெறுகிறதோ அதில் போய் கை வச்சா ஃபித்னா வரும், ஃபசாத் வரும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டே நீ போய் பயான் செஞ்சு ஊரை 2ஆக்கி 3ஆக்கி ஒன்றும் செய்ய வேணாம். சரி, ஏதோ ஒரு ஹதீஸை வச்சு அவங்க அதை அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அடிப்படையில் நான் எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அதெல்லாம் கூட்டாக சேர்ந்து வாங்கங்கிறேன் அல்லா தாலா. பரவலு ஒரு முதல்வரோ ஜனாதிபதியோ எல்லாரும் என்ன சந்திக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு செஞ்சார். எல்லாரும் போகலாம். ஆனால் தனியாக விசேஷமாக உனக்கு மட்டும் கடிதம் போட்டு என்ன சந்தின்னு சொன்னால் நீ தனியாக தானே போவேன். ஆகவே நஃபிலான வணக்கங்கள் இருக்குது. அல்லாஹ்வை இன்ஃபிராதா சந்திப்பதற்கு உண்டான பெரிய வாய்ப்பு. ஆகவே ஜமாத்தாக உபரியான தொழுகையை தொழுவதை விட தனியாக அல்லாஹுடைய தர்பாரில் போய் நின்று நீனும் அல்லாஹும் பேசுறது இருக்குதே, அதற்கு உண்டான ஈக்குவல் எதுவுமே இல்லை. இங்கே இப்படி தான் பார்க்குறோம். ஹனஃபி மதக்காரன் சொல்கிறாங்க, அட உன்னை தனியாக கூப்பிட்றான் அல்லா தாலா, கடமையாக்கி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாங்கண்டான், எல்லாம் ஒன்றா நின்றோம். இதில் என்னிடத்தில் நீ தனியாக வான்னு சொல்கிறான். ஏன் ஜனங்களை அழைச்சிட்டு போகிற? நீனும் அல்லாஹுவும் இதற்கு உண்டான அந்த சிறப்பு, நீனும் 10 பேரும் அல்லாஹுன்னு சொன்னால் அந்த சிறப்பு கிடைக்குமா? எனவே நஃபிலான தொழுகைகள் ஜமாத்தாக தொழுவதை விட தனியாக தொழுவது தான் ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பாபு மல்லம் எத்தவல்ல இல்லா மினல் கஷியில் முஸ்கில். கஷி என்றால் மயக்கம், அல் முஸ்கில் மயக்கம் 2 வகை இருக்குது. மயக்கமாக இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் வரா யார் போகிறான்னு தெரியும். இன்னொரு மயக்கம் இருக்குது, மயக்கம் வந்த உடனே கீழே உந்துருவான், படுத்துடுவான், உக்காந்து கிடந்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மயக்கமும் இருக்கிறது. இந்த மயக்கம் கஷீல் முஸ்கில், உணர்வு நிலையற்ற முழுமையான மயக்கம். மயக்கம் வந்துருச்சு, யார் வரா யார் போகிறான்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட மயக்கத்தை தவிர வேறு சாதா மயக்கத்துக்கெல்லாம் ஒழு செய்ய தேவையில்லை. ஒழு இருக்கும். ஒழுவை முறிக்கிறதுல உணர்வற்ற மயக்கமும் ஒன்று. எப்படி பீஷாப் ஒழுவை முறிக்குமோ, பைஹானா ஒழுவை முறிக்குமோ, அதே மாதிரி உணர்வு நிலையற்ற மயக்கமும் என்ன செய்யும்? ஒழுவை முறிக்கும். சாதா மயக்கம் அல் கஷி, உணர்வற்ற, இல்லை கஷி என்றால் மயக்கம்னு சொல்லிடலாம் லேசா. மெனக்கட்டு எதுக்கு இமாம் புகாரி அல் முஸ்கில் என்கிற வார்த்தை போட்டிருக்கிறாங்கன்னு சில பேர் மயக்கம் வந்தாவே ஒழுவு போயிடுவாங்கிறாங்க. மயக்கம் வந்தாவே இல்லை, மயக்கம் வந்தாலும் ஒழுவு போகாது. மயக்கம் உனக்கு உஷார் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒழுவு போகும். به قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن هشام بن عروة عن امرأته
ஃபாத்திமா عن جدتها أسماء بنت أبي بكر أنها قالت أتيت عائشة زوج النبي صلى الله عليه وسلم حين خسفت الشمس. அபூபக்கருடைய மகள் அஸ்மா அவங்கள்ட்டேருந்து இந்த ஹதீஸ் ரிவாயை செய்யப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, நபியுடைய மனைவி என்னுடைய தங்கை ஆயிஷா இடத்துல வந்தேன். அஸ்மாவும் அபூபக்கருடைய மகள் தான், ஆயிஷாவும் அபூபக்கரின் மகள் தான், அம்மா வேற. அத்தைத்து ஆயிஷா ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஹஸஃபத்தி ஷம்ஸ், சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது. இதன் நாசு கியாமுன் யுஸல்லூன், மக்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க, சூரிய கிரகணம். இதன் ஹிய காயிமத்துன், ஆயிஷாவும் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, காயிமத்துன் துசல்லி. குல்து மால் இன்னாஸ், ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஏற்பட்டு விட்டது என்று கேட்டேன். இது தொழுகிற நேரம் இல்லையே, எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறாங்களே. மால் இன்னாஸ், ஏதோ வேதனை கஷ்டம் வரப்போதோ பயந்து தொழுதுட்டு இருக்கிறாங்களோ என்கிற கருத்துப்பட மால் இன்னாஸ். அஷாரத்து பி யதிஹா நஹவஸ் ஸமா, ஆயிஷா அவர்கள் தன்னுடைய கரத்தினால் வானத்தை நோக்கி இஷாரா செய்து சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ்ன்றாங்க. என்ன பாரு, ஆயிஷா இது அஸ்மா வராங்க, பார்த்துட்டு என்ன மால் இன்னாஸ்ன்னு சொன்னாங்க. தொழுது கொண்டிருக்கிற ஆயிஷா என்ன செஞ்சாங்க, சுப்ஹானல்லாஹ்ன்றாங்க. இந்த மாதிரி செயலினால இதெல்லாம் கில்லத்துல் அமல், கத்ரத்துல் அமல் அல்ல. தொழுகை என்ன செய்யாது, பசாதஹா, நீங்க பேசல, தஸ்பீஹ் செஞ்சிருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். ஃபகுல்து ஆயத்துன், இதை பார்த்துட்டு நான் கேட்டேன், ஏதோ ஒரு அற்புதம் ஏற்பட்டிருக்கிறதோ. ஆம் என்றாங்க. அஷாரத் அன் நாம், நாம் நாம் ஆம்னு சொன்னாங்க. நாம்னு சொல்லல, அவங்க தலையாட்டினது இதான் நாம். அப்படின்டா இல்லைன்னு அர்த்தமாச்சு. மேலையும் கீழையும் ஆட்டினா ஆமான்னு அர்த்தம். வலது பக்கமும் இடது பக்கமும் ஆட்டினா லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன பாடுறா, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். நாக்கு சொல்கிறது, தலை சொல்லுது லா இலாஹா, இலாஹே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இருக்கான். இல்லைங்கிறதுக்கு இஷாரா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையாட்டுறது. இருக்கிறாங்கிறதுக்கு இஷாரா நிறைய பேர் தலையாட்டுவாங்கல்ல, இதான் ஹக்கீகத். தெரிஞ்சுக்கிட்டியா, இதுக்கு முன்னாடி தெரியுமா உனக்கு, இது தலையாட்டுறாங்க. இதை உடல் ரீதியிலேயும் செய்கையின் மூலமாகவும் நாக்கு சொல்லுது, இஷாராவின் மூலமாகவும் நாம் சொல்றோம் லா இலாஹா. இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடணும், லா இலாஹா இல்லல்லாஹ். சரி, அஷாரத் அன்னாம். ஃபகும்து, நான் தொழுகையில் போய் ஜாயின் ஆகி நின்றுக்கிட்டேன். ஹத்தா தஜல்லானில் கஷி, எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஹத்தா தஜல்லானில் கஷி, எனக்கு மயக்கம் வந்துருச்சு. கிரகண தொழுகெல்லாம் சும்மா 5 நிமிஷம் தொழுகை இருக்காது, அதெல்லாம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். சூரத்துல் பக்கராவை முடிச்சுட்டு சூரத் ஆல் இம்ரான் ஓதுவாங்க, ஆல் இம்ரான் முடிச்சுட்டு நிசா ஓதுவாங்க.
ஹத்தா தஜல்லானில் கஷி ஜஅல்து அசுப்பு ஃபௌக ராசி மாஅன். என்னுடைய தலைக்கு மேலே நானே தண்ணீரை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஜஅல்து அசுப்பு ஃபௌக ராசி மாஅன். இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, இவங்க உஷாராக தான் மயக்கம் வந்திருக்குது, உஷாரற்ற மயக்கம் இல்லை. ஜஅல்து அசுப்பு ஃபௌக ராசி மாஅன். ஃபலம்மன் சரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது முடிச்சாச்சு. ஹமிதல்லாஹ் வாத்னா அலை. நபி அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து பாராட்டி வாழ்த்தி சும்மா கால பயான் ஆரம்பிக்கிறாங்க. மாமின் ஷையின் குன்து லம் அரஹு இல்லா கத் ரஐதுஹு ஃபீ மகாமி ஹாதா. இதான் பயான். இந்த என்னுடைய இடத்திலே நான் பார்க்காத எதுவும் இல்லை. ஷார்ட்டா எல்லாத்தையும் நான் பார்த்தேன், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்தேங்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு தொழுது கொண்டு இருக்கும்போது நபிக்கு அவர்களுக்கு அப்படியே திரையில் ஓடுற மாதிரி எல்லாம் ஓடுது. எந்த பொருளும் இல்லை. குன்துலம் அரஹு, நான் அதை பார்க்காதவனாக. இல்லா கத்ர ஐத்துஹு ஃபீ மகாமி ஹாதா, இந்த என்னுடைய இடத்தில் அதை நான் பார்த்தே தவிர. ஹத்தல் ஜன்ன வன்னார், சொர்க்கலோகத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். வலகத் ஊஹிய இலைய, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி அறிவிக்கப்பட்டது. அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர் மிஸ்ல அவ் கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். ஷக்குர் ராவி மிஸ்ல ஃபித்னத்தி தஜ்ஜால் என்று சொன்னாங்களா, கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், எல்லாம் அர்த்தம் ஏறக்குறைய ஒன்று தான். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று கபறுகளிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களை கபூரில் அடைக்காச்சுன்னு சொன்னால் பெரிய ஃபித்னா ஏற்படும், பெரிய சோதனை ஏற்படும். அந்த சோதனை ஏறக்குறை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா மாதிரி இருக்கும். தஜ்ஜாலை பார்த்துட்டு தஜ்ஜாலுடைய ஆற்றலை பார்த்து விட்டு நிறைய பேர் அப்படியே அவனுக்கு கீழ்ப்பணிந்து கடவுள் ஏற்றுக்கிட்டுருவான். அவ்வளோ பெரிய பவர் உள்ளவன். நிறைய பேருடைய ஈமான் குலோஸ் ஆகிடும், பயங்கரமான ஃபித்னா ஏற்படும்ட்டான். துஃப்தனூன ஃபில் குபூரி மிஸ்ல அவ் கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் லாதரி ஐயதாலி. அஸ்மா சொல்கிறாங்க, மிஸ்ல ஃபித்னத்தி தஜ்ஜால்னு சொன்னாங்களா, கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். யூதாஹதுக்கும், உங்களில் ஒருவரை கொண்டு வரப்படும். யுகாலு லஹு மா இல்முக பிஹாதர் ரஜுல், இந்த மனிதரை கொண்டு உங்களுடைய இல்மு என்ன என்று கேட்கப்படும். இந்த மனிதரை கொண்டுன்னு சொன்னால் நபி அவர்கள் தன்னை சொல்கிறாங்க. கபூரில் வச்ச உடனே என்னை காண்பிக்கப்பட்டு, அல்லது அந்த கபூருக்கும் என்னுடைய கபூருக்கும் மத்தியில் உண்டான தடைகளை எல்லாம் அகற்றி, என்னுடைய கபூரிலேயே நான் இருக்கும்போது என்னை பார்க்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி, அல்லது என்னுடைய உருவத்தை அவர்களுக்கு காண்பித்து, மா இல்முக பிஹாதர் ரஜுலின் கேள்வி தான் கேள்வி. மா இல்முக பிஹாதர் ரஜுல் அம்மல் மோமின் அவில் மூக்கின் லாதரி ஐயதாலி. இங்கேயும் ஷக். மூமின்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா, மூக்கின் என்கிற வார்த்தையை நம்பிக்கையாளர்கள் அல்லது உறுதியாக உறுதிப்படுத்துபவர்கள். யக்கூலு ஹுவ முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். மூமின் சொல்வாராம், இவர் அல்லாஹுடைய தூதர். ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா, தெளிவான ஆதாரங்களையும் நேர்மையான பாதையையும் கொண்டு வந்தார். அஜபுனா ஆமன்னா பத்தபானா,
பதில் கொடுத்தோம், ஈமான் கொண்டோம், பின் தொடர்ந்தோம் என்று சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்க நம்மெல்லாம் ரசூல்லா பார்த்த உடனேயே ரசூல்லாவை கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா ரசூல்லாவுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. காலு நம் சாலிஹா நாம நாமும் நல்லா தூங்குப்பான்னு சொல்லுவோம். பிரச்சனை முடிஞ்சு. ரசூலுல்லாஹவே ரசூலுல்லாஹன்னு சொல்லிட்டா மர்ரபுக்கோவுக்கு பதில் வந்துடும், மா தீனக்கோவுக்கு பதில் வந்துடும், எல்லாம் வந்துடும். மா கிதாபுக்கோவுக்கு பதில் வந்துடும். ஃபக்கத் அலிம்னா நம் சாலிஹா ஃபக்கத் அலிம்னா நாம் தெரிந்திருந்தோம், அறிந்திருந்தோம். இன் குன்த லமுஃமினன் நீ நல்ல மோமின் தான் என்பது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கோணும். அன்றைக்கி அது முன்னாலேயே தெரியும், இருந்தாலும் கேள்வி கேட்டோம் என்று வானவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. முதல்லையே தெரியும், நீ பாஸ் ஆகிடுவேன். இன் குன்த லமுஃமினா, இன் குன்த இந்த இன்னம் வந்து இன்னஹு குன்த லமுஃமினா. அம்மல் முனாஃபிக் அவில் முர்தாப், யார் உலகத்தில் இருக்கும்போது ஏமாற்றி கொண்டு ஈமான் கொண்டதாக நடித்து கொண்டு இருந்தாங்களோ அந்த முனாஃபிக்குகள் அல்லது சந்தேகப்பட்டவர்கள் லா அதரி ஐயதாலிக்கு, இங்கேயும் முனாஃபிக்குன்னு சொன்னாங்களா முர்தாபுன்னு சொன்னாங்களான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சமீத்துன்னாச யகூலூன ஷையன், ஜனங்கள் எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காதில் வந்துச்சு. ஃபகூத்தாத நானும் சொன்னேன் என்று ஃபைலாக போயிடுவான். நமக்கு இங்கே பிரச்சனை இந்த ஹதீஸில் தஜல்லானில் கஷி, உதவு முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஜியாதத்தன் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஹதீஸ் தெரிஞ்சுக்கொள்கிற மாதிரி. இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம், உதவு இல்லாமல் குரான் ஓதலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் உதவு இல்லாமல் குரானை தொடக்கூடாது. உதவு இல்லாமல் குரான் ஓதலாம் என்பதில் மாற்று கருத்தை இல்லை, எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. அப்படித்தானே? தொடர விஷயத்தில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. நாம் புகாரிலாம் தொடலாங்கிற பார்ட்டியில் உழவு, நம்மெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சுஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். குரானை ஃபோனில் பார்த்து ஓதுவது கூடாது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, சல்லு கமா ரஅய்துமூனி என்ன அர்த்தம்? நான் எப்படி தொழுதேனோ, நான் தொழுததை நீங்கள் பார்த்த மாதிரி. நபி ஃபோனில் பார்த்து தொழுவாங்களா, ஓதுனாங்களா? எங்கேயாச்சும் ரிவாயத்து இருக்குதா? இல்லை. எனவே கூடாது. நம்முடைய இமாமுடைய கருத்து இதுதான், கூடாது. தொழுகை பாத்தில், தொழுகை பீஸ். சில இமாம்கள் நஃபிலான தொழுகையாக இருந்தால் குரானை பார்த்து ஓதலாம், குரானை பார்த்தும் ஓதலாம், ஃபோனை பார்த்தும் ஓதலான்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப லேசாக இருக்குங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பரவிக்கிட்டு இருக்குது. நம்முடைய மதுஹபில் சான்ஸே இல்லை, ஓதவே முடியாது.